அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் வந்து குடும்பமாக போய் கொண்டாடின படங்கள் அவருடைய படங்களும் ஒன்று. இன்னைக்கு வந்து குடும்ப படம் எடுங்கப்பா அப்படின்ட்டு வந்து எல்லாரும் கேட்குற அளவுக்கு இன்னைக்கு தமிழ் சினிமா நிலைமை இருக்குது. பட் அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து இவரோட படத்துக்கு போனால் ஃபேமிலியாக போகலாம்ப்பா, ஒரு கிளாமரான சீன்ஸ் இருக்காது, வல்கரான பாட்டுகள் இருக்காது, டபுள் மீனிங் டைலாக்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. நீங்கள் போனீங்கன்னா ஒரு நல்ல சிரித்து ஜாலியாக ஒரு சமூக கருத்தோட வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு படங்கள் தான் எடுத்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டம் ஒரு படங்கள் எடுக்கிறது நிறுத்திட்டாரு சார். ஏன் சார்? அது சார், ஒரு நீங்கள் 90கள் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் பகல் ஷோ போயிடுவாங்க. காலையில் கணவன் போயிடுவான், வெளியில் வேலைக்கு போயிடுவாங்க. மத்தியானம் ஷோ இருக்கும், அப்படி இல்லைன்னா ஈவினிங் மேட்னி ஷோ இருக்கும். இந்த ஷோக்கு தான் பெண்கள் போகிறது. அது சேகர் சார் படம் அப்படின்னா மேட்னி ஷோ ஃபுல்லாக பெண்கள். ஏன்னா இப்போது இருக்கிற மாதிரி மால்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு டென்ட் தியேட்டரு, ஒரு ஸ்மால் தியேட்டரு, ஒரு சிங்கிள் தியேட்டர்லாம் உண்டு. அந்த தியேட்டர்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வி சேகர் சார் தான் ஆக்குபை பண்ணியிருப்பார். அதுமாரி அவருடைய டோட்டல் ஒரு ட்ரெண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களுக்கு வந்து இந்த குடும்பத்தை பற்றிய புரிதல் உண்டாக்குறது, கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள வேறுபாடு, இந்த ஆணியல் ஆளுமை, பெண்ணியல் மேலக்கூடாதுங்கிறது. அப்புறம் வந்து கடுமையான விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் மிக கடுமையாக இருந்திருப்பாங்க, பெண்கள்லாம் அட்ஜஸ்டபிள் இருப்பாங்க. 1-2 சீன்ஸில் ஒரு கேரக்டரில் வடிவுக்கரசி ரொம்ப டஃப்பான மாமியாராக தெரிவாங்க.